வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவல தான் பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, உங்க மாடர்ன் கிச்சனுக்கு பல வகையான டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ வந்து ஒரு பிகினருக்கு புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு எது எதுக்கு அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ இந்த 3 வகை டிஷ்யூஸ்க்கும் என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டவல்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி ரோலாக டிஷ்யூ பேப்பர் பார்ப்பீங்க. இப்படி ரோலாக அவங்களுக்கு இருக்கும். நார்மல் டிஷ்யூ பேப்பரோட என்னென்னா இது கொஞ்சம் நீங்கள் ஹார்டாக இருக்கும். லைக் கொஞ்சம் திக்னஸ் கூடையாக இருக்கும். கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர்ஸாக அது கீழேயும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன, இதோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தண்ணியை நல்லாவே உரியும். நீங்கள் பாருங்கள், டக்குன்னு உறிஞ்சிரும். ஸோ தண்ணி வந்து நல்லாவே நார்மலாகவே டிஷ்யூ பேப்பர் உரியும் தானே. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி இது வந்து உரிய கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கூட. அதே மாதிரி ஆயிலையும் பார்த்திங்கன்னா அதால் உறிஞ்சிக்கிட முடியும். ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தண்ணியை உரியணும், ஆயிலை உரியணும் அந்த மாதிரி ரோல் வருதோ அந்த இடத்துல இந்த டிஷ்யூ வந்து பயன்படும். ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா இப்போ இதை வச்சு வந்து சும்மா கவுண்டரை க்ளீன் பண்ணணும்னா அது கொஞ்சம்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிரும். ஏன்னா இது வந்து தண்ணி பட்ட உடனே என்ன ஆயிரும், இப்படி கிழிஞ்சிரும். கிழிகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. தண்ணி ஒருக்கா பட்டுருச்சுன்னா ரொம்ப பட்டு அப்படியே தொங்கிடும். அதுக்கப்புறம் என்னாகும், அது கிழிஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் கவுண்டரில் ஒரு கரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஷ்யூ வச்சு நீங்கள் தண்ணி கரை மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கரை இருந்துச்சுன்னா கொட்டிருச்சு, அதை துடைக்கணுன்னா துடைச்சிருவீங்க. ஆனால் என்னென்னா ஒன் டைம் யூஸ் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ வேறு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எண்ணெய் நெய் டப்பா அதுக்கு அடியிலலாம் நீங்கள் இதை வச்சுக்கலாம். அழகாக உரிய வைக்கும். என்னோடய கவுண்டரில் என்றைக்குமே இந்த எண்ணெய் பிசுக்கே ஆகாது. பிகாஸ் அது நல்லா உறிஞ்சிரும். ஸோ அது ஒரு நல்ல இது. அப்புறம் ஒரு ஃப்ரைட் ஐட்டம் பண்ணிங்கன்னா, இப்போ மீன் பொரித்து வச்சிங்கன்னா அதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதை விரிச்சிக்கலாம். அதுவும் ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கண்டெய்னர்ஸில் ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ கிளாஸ்லேயோ இந்த மாதிரி கீரை புதினா கொத்தமல்லிலாம் வைக்கும்போது கழுவிட்டு நம்ம வைக்கும்போது அது என்னென்னா ட்ரையாக இருக்காது. அந்த டப்பாவை பாருங்கள், அதில் ஈரம் இருக்கும். ஸோ இந்த ஈரம் இருக்கும்போது என்னாகும், அந்த கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக்காக மாறி அழுக ஆரம்பிச்சிரும். ஸோ நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைனிங் கீழே வந்து ஒரு லைனிங் மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டிங்கன்னா அது இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். உங்களோட கீரை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படியும் வைக்கலாம். இல்லைன்னா என்னென்னா ஒரு 2-3 பேப்பர் சேர்த்து ஒரு ரோல் மாதிரி எடுத்துக்கணும், சேர்த்து பிச்சுக்கணும். அதில் கீரையை இப்படி ரோல் பண்ணிடணும் வச்சு. அதை நான் இதில் காமிக்கல. அதில் ரோல் பண்ணி கூட நீங்கள் ஒரு கவரில் அப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கெட்டி வச்சிட்டிங்கனாலும் அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும். ஸோ இது நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடியது ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கிச்சன் டவலை பார்த்திங்களா எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, கெட்டியாக இருந்துச்சு. இதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மெயினாக வந்து கை துடைக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், ரொம்ப யூஸ் அண்ட் த்ரோ. ஸோ இது மாதிரி ஈரமான பிளேட்ஸை துடைச்சிக்கலாம். அந்த மாதிரி இதுதான். இது மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு கை துடைக்கிறதுக்கு அதுக்கு தான் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இது தாங்க பெஸ்ட் ஒன். இதை வந்து நான் ஓவன் கிச்சன் டவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா நல்லா டஃப்பாக இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அதை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணலாம். இப்போ கவுண்டரில் ஒரு இது கொட்டிருச்சுன்னா அதை தொடச்சிட்டு அதை நீங்கள் டேப் வாட்டரில், இதில் நான் இங்கே கழுவி காமிக்கிறேன், இதை நீங்கள் டேப் வாட்டரில் அலசிட்டு ஒரு இடத்துல நீங்கள் கிச்சன்லேயே கவுண்டர் மேலே வச்சுக்கிடலாம். ஏன்னா இது வந்து கிளியாது, தண்ணி பட்டால் கிளியாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்பவும் கொட்டுது, திரும்பவும் அதை வச்சு தொடங்க, ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதாயிரும், கழுவுனிங்கன்னா போயிடும். அப்புறம் இது எத்தனை தடவைனாலும் மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள், நான் திரும்பவும் ஒருக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். திரும்ப நீங்கள் வந்து இந்த ஒரு நாள் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது சிந்திகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு வச்சுக்கிடலாம். ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு தோணுதோ, இப்போ இதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, இது வந்து கிளியவே செய்யாது.
ஸோ எப்போ வரைக்கும் உங்களுக்கு தோணுதோ, ஓகே இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு, அது வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வாடை உள்ளத தொடச்சா மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க டிஷ்யூ பேப்பர் அந்த கிச்சன் டவல் வச்சு நீங்க தொடச்சிட்டு, திரும்ப தண்ணீல முக்கி அத துடைக்க முடியுமா? துடைக்க முடியாது. பிகாஸ் அது வந்து பிஞ்சு பிஞ்சு போயிரும். ஸோ நான் ஓவன் கிச்சன் டவல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அழுக்காக அதில் ஒரு வாடை வந்துச்சுன்னா நம்ம அதை தூர போட்டுடலாம். இதே இந்த கிச்சன் துணினா நீங்கள் துவைச்சி காய போடணும், கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ண தெரியணும். அப்புறம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து நார்மல் துணிகளையே கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட நிறைய மிச்ச துணி இருந்தால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு சாய்ஸ் இப்போ இருக்குது மாடர்ன் கிச்சன்ஸ்க்கு. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களே மீண்டும் சந்திப்போம் பயனுள்ள விஷயங்களை.